அதை வச்சு தாண்டணும் கிடையாது. நல்லா வேற லெவலு. ஒரு தாண்டி கூட ஆட மாட்டேங்கிறேன். யாரு என்ன தாண்டணும் நீ? நான் அவரு ஊரு அவர் புதர்ல வந்துங்கிறாரு. அவரா என்ன துக்கி போடா கொஞ்ச நேரத்துல எங்க போற ரோது என்னடி போடான பேசுறா நீ என்ன கேட்டுக்கிற? அந்த ஆள் வரலன்னு கேக்குறியா? நீ தப்பா நினைக்காத. நான் தப்பா நினைக்க மாட்டேன். உங்ககிட்ட பேசினா கூட சரி, வெளியே பேசினாலும் சரி, பேசுறதுக்கே பிடிக்கிற வாய் கூசுது. ஏன் புளி வாங்கி தப்பிட்டேன்னா கூப்பிடு. என்னடா கை உச்சி ஆடுற பாரு. நான் சொல்றது மட்டும் கேளு. அவர் வரலையா? யாராவது குதிரை வந்து நான் அந்த ஓடி எடுத்தேன். ஐயோ நான் உருளட்டா. ஏன் உருளான்? யாருன்னு என்னடா நந்து வரவன் நீ வந்துட்டு குதிரை வரவா? அப்படி கிடையாது. அந்த குதிரைக்கு ஏசி நோய் வந்துக்கிறான். நான் ஒரே யாருமே ஜாலியா இருக்காதா? புரியல. சந்தோஷம் இருக்காதா? ஏன்னா ஏண்டி சாரு எல்லா வேலையும் நீதான் செஞ்ச. இந்த நாட்டுடைய பொறுப்பு எல்லாம் உன் பேர்ல தான் எழுதுவா. ஏன்னா ஒரு கல்யாணமா? ஏன்னா ஒரு எதனா ஒரு வீட்டு எல்லா விசேஷத்துக்குமே சரி அம்மா ரசத்தி ஹைகோர்ட் பாப்பாத்தி என்னதான் முன்ன கூப்பிடுவா அப்படின்னு நீ நினைச்சீங்க. அவன் சொல்றான் அந்த நாட்டுக்கு மன்னனா நீ சும்மா பொம்மை மாதிரி தான் உட்காந்துருக்குமா? இல்ல 5 10 தெத்துறான்றாரு. சரி போவாது தங்கிட்டா என்ன பண்ணுவோன்னு கேட்டேன் நான். அதுக்கு அவர் சொன்னாரு, அவர் காலால எட்டா நீ கையால வேலை செய்யணுமா? நல்லா குடும்பத்தை கிடைக்கிறியே. ஓ சத்தியமா சொல்றான். சொன்னாமா சொன்னா ஒண்ணு கேட்டு போயிரு. சொல்லப்பா சொல்லாது கை தலையாட்டம் சொல்லு சொல்லாமா சொல்லாமா நீதான் சொன்ன நீதான் சொன்ன போடுக்கா ஆமாக்கா. சரி ஏய் அவன வரவன சொல்லாத போறது. அவங்க சொன்னமான இடம் அவங்க ஒக்கா வாய்ந்த இடம் நான் போட்டேன். இது டூப்ளிகேட் முந்தானி. அவங்க எப்படி ஒரிஜினல்? ஆமா வண்டி போட்டு சொல்ல கூட ஒரிஜினல் வண்டி வரும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா சைலண்ட் வண்டி. அது மாதிரி சைலண்ட் இது செல்லதா? உண்டி செல்லாது. உண்டு அவ்வளவுதான். நீ போட்ட கீழே ஆமா முன்னாடி கீழே சரி விடு. அந்த ஆள் கீழே இல்ல. ஒரு நல்ல வயசு வேண்டா. சரி நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க இந்த நாடு ஒண்ணுமா அவன் அவன் வேணாம். அப்போ அவன் வேணா போட்டல் அதுதான் இருக்கு. எவனை போட்டு கேஸ் போய்க்குது. அது என்னமா நம்ம பணங்குது வாய்தாலே அடிக்கலாம். சரி அவன் போட்டு தள்ளுறேன். ஆனா என் பேர் அடிப்படக்கூடாது. உண்மை ஆனா கல்லு அடிப்பாங்க. அடிக்கிறது இல்லடா. ஐயோ டாபர் எப்படியா எனக்கு அது ஆக்சுவலி நார்மலா வந்துரும். ஐயா நார்மலா வராது வரும். இப்போ அவனை போட்டு தள்ளக்கூடாது. அப்படி நான் போட்டு தள்ளனா நான் தான் போட்டு தள்ளி என் பேர் வரக்கூடாது. வராதுமா நான் பாத்துக்கிறேன். வெக்கில எதுக்குறாங்க. ஓ போவே தேவையில்ல. அவங்களே பாத்துக்குவாங்க. வழக்கறிஞரா துட்டு மாட்டேன்னு தள்ளுவாங்க. சரி நான் பண்ணல. நான் எவ்வளவு நாள் தரேன்டா. அவதான் தப்பா நினைக்க போறேன். அவதான் அப்ப வந்தா போட்டது. என்ன எப்படி பண்றது? நம்ம தான் போட்டோம் தெரியக்கூடாது. கத்தில குத்துனா தெரிஞ்சிடும். தூக்குல போட்டா தெரிஞ்சிடும். ரசத்தை குத்தா தெரிஞ்சிடும். நம்ம தான் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அந்த மாதிரி திரும்ப போனா அந்த மியூசிக் எல்லாம் போட வேணாம்னு சொல்றேன். அதே கட்டி எம்மால வந்துச்சுன்னு வச்சுக்க நான் வளவல பூந்துட்டு நீ கூட
ஊந்துட்டு இருப்பேன். ஏன்னா காரைக்குடி பக்கத்துல இருக்குது, அதனால நீ வந்து ஒரு பாம்பு குட்டி வந்து அவன் முடியில வச்சுன்னு வச்சு ஒரே குடி. அவன் முடியல இல்ல, மணி முடியல வச்சுட்டா ஒரே கொத்து. அவன் காலி. பாம்பு வேணுமே. பாம்பு பிடிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிடிக்கிற நல்ல கருணாகமா பிடி. போ 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 போ. என்ன செய்கிறேன் எனக்கே கருணாகத்தை வைத்திருக்கிறாய். பொறுத்திருந்து பாருங்கள். சாருமதி ஆட்டமா முப்படை தளபதியோட ஆட்டமா. நல்லா முட்டை பால் தூங்குறாங்க. பால் முட்டைலாம் தூங்கிட்டா. நீ இந்த பாம்பெல்லாம் ஏற்க மாட்டேன்னு தெரியும். இந்த பாம்பு எப்படி ஏற்கணும்னு தெரியும். பேர் திரும்ப முருகா, பாம்பை எழுப்புறதுக்கு எப்படி பாடுற? இன்னும் இவ்வளவு வேகமா பண்ணா 4 கிலோமீட்டர் கராண்ட போவோம். கொஞ்சம் புடியா பாடு. புடியா புடியா பாடு. இல்ல இல்ல, பாட்டு கொஞ்சம் புடியா பாடு. இல்ல இல்ல, பாடு புடியா பாடு. புடினா அந்த புடியா சொன்ன நானு. பாட்டுனுடைய வேகத்தை புடியா பாடு. பாட்டுனுடைய கொஞ்சம் புடியா பாடு. பாட்டுனுடைய வேகத்தை கொஞ்சம் குறைச்சு பாடு. இவ்வளவு புடியா பாடினா பாம்பும் தூங்கிடுச்சு, அதுவும் தூங்கிடுச்சு. கொஞ்சம் தள்ளி பாடி. ஒரு மாத்திரை தள்ளிங்க. அந்த மாத்திரை இல்லப்பா. தாக்கிட்ட தக்கும் தரிக்கிட்ட கிடக்கும், தாக்கிட்ட தக்கும் தரிக்கிட்ட கிடக்கும், தாக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. தாக்கிட்ட தக்கும் தரிக்கிட்ட கிடக்கும், தாக்கிட்ட தக்கும் தரிக்கிட்ட கிடக்கும், தாக்க தக்கிட்ட தக்க. ஓடி வந்திருக்கிறேன். மறந்து போச்சு. சாருமதி, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா, அம்மா ரசத்தி அடிக்க என்ன அடிக்கடி சொல்றேன். அப்படியா? என்ன தட்டி விடுறாங்களா? நீ போட்டுக்கிறியா என் இன்ஸ்டாகிராம் ஐடியே? நானா? எனக்கே போட்டதில்ல, உனக்கு நான் போடணுமா? ஒன்னுடா, ஐடி பேர் மட்டும் கேட்டுக்கிறியா? கேடி நாட்டுக்கட்ட சொல்லிட்டு நான் சொல்லிட்டு
ஓகே தேங்க்யூ கேட்டாங்க 10 பேரு சொல்லிட்டேன் நான் அந்த மாத்தா வச்சுக்கிறாங்க என்ன கேட்டாங்க நீ வச்சுக்கிறாங்க இல்லப்பா நான் வச்சுக்கிறேன் அப்புறம் அது நாங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னன்னு கேட்டா கேட்டி நாடு கட்டு கேடி சூப்பர் 20 போன் வந்துடும் உங்களால 20 போன் ஒரு போன் தான் வச்சுக்கிறேன் நாங்க எனக்கு கால் வருது போன் வந்து ஆள் ஒண்ணு கொடு 16 பேர் தானே 14 பேர் தான் மீதி நீ வச்சுக்க நீங்க 2 பேரும் வச்சுக்கிறீங்களான்னு கேக்குறாங்களா நான் என்ன சொல்றது அது சொல்லி எத்தனை போன் வச்சுக்க கால் வருது கால் வச்சு ஆமா ஓ நீ ஏன் அப்படி தப்பா 2 கால் எனக்கு கொடு போய் ஆட்டுக்கல போடு பாய் போன் பண்றாங்களா போன் பண்றாங்க அப்படி சொல்லு கால் வந்து தொலைபேசி அழைப்புதல் வருகிறது தமிழ் சர்வதே உன்னுடைய திருமுகத்தை பார்க்கத்தான் ஒட்டொட்டமாக ஓடி வந்திருக்கிறாய் ஒரு பக்கமா திருப்பு இந்த பக்கம் திருப்பு உன்னை பார்ப்பதற்கு பார்த்துக் கொண்டே இருப்பது போல் தோன்றுகிறது. எனக்கு ஒரு டவுட் கால் பண்றாங்கல்ல கால் பண்ணுமா என்ன கேக்குறாங்க இல்ல அது ஆண்டு அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுமா சிவகங்கை பக்கத்துல இருந்து கேக்குறாங்க பாய் எல்லாருக்குமே சொல்றேன் கொஞ்சம் adjust பண்ணு. யாரோ அந்த காலை வந்து அட்டன் பண்ணோம் நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி கால் பண்றவங்க ஒரு நல்லதுதான் பேசணும் phone callனா அவ போன் பண்ணி அந்த அக்கா வருமா அப்படி நம்ம பேசலாம் எனக்கு தலையே பிடித்து விட்டாங்க தயவு செஞ்சு கல்லாம் அடிக்காதீங்க அச்சனோ அது ஏய் சீப்போ சர்வதே உன்னுடைய திருமுகத்தை பார்க்கத்தான் ஒட்டொட்டமாக ஓடி வந்திருக்கிறேன் மழை பெய்தால் மோவிக்கு சூரியன் உதித்தால் தந்தல் உணவை கண்டால் பசி கண்டால் ஒருவர் இந்த நாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என் மனம் சந்தோஷமாக நான் உழைத்தால் போல் நாம் மூவரும் கச்சிதமாக மனிதனின் நாட்டை கைப்பற்றுவோம். இனி நமக்கு நிகர் ராவுகால் வந்துருக்கு மூணு நாள் எனக்கு டேட்டா ஐயோ ஆமா ஆமா காய் குத்திக்குது கண்கொட்டை கட்டி வைத்து அவனுடைய கரத்தினால் மணிமணி தொட்டு ஆசைப்பட்டு ஆசை அழைத்து துக்குருவாக்கி விட்டாய். சரி, உனக்கு தயக்கமாகிவிட்டது. அப்படி என்றால் மனமறந்தால் மறந்திருக்கலாம். இருப்பது ஒரு மனம். என்னுடைய உயிர் நண்பர்